வெல்கம் டு அனு சமையல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சரவண பவன் ஸ்டைலில் நம்ம சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இதில் வந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பை எடுத்திருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா இந்த 6 டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்புக்கு 1லேருந்து 1.5 கிளாஸ் ஆஃப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மலைப்பூண்டு எடுத்திருக்கேன், அதாவது 6 பல்லு மலைப்பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நாட்டுப்பூண்டே சேர்த்துங்க. அப்போ வந்து ஒரு 8லேருந்து 9 மலைப்பூண்டு நாட்டுப்பூண்டு சேர்த்துங்க. நான் இது மலைப்பூண்டுன்றதுனால வெறும் 6 சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 3 விசில் வைக்கலாம். இது த்ரீ விசில் வச்சுக்கலாம். பாருங்கள், 3 விசில் வந்தாச்சு, ப்ரெஷர் அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், பருப்பெல்லாம் வெந்துருச்சு. நம்ம கடைஞ்சிக்கலாம். ஸோ நம்ம மத்தில் இதை கடைஞ்சிக்கலாம். இப்போ வந்து சேம் பேன்லேயே நான் வந்து பாருங்கள், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், பெரிய சீரகம், மல்லி, வரமிளகாய் வந்து ஒரு 7லேருந்து 8 இதை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். சேம் பேன்லேயே தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இதுலேயே நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருகுன தேங்காவை சேர்த்துக்கலாம். கிரேட்டட் கோகோனட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்க போகிறேன். பாருங்க, இது 2 to 3 மினிட்ஸ் வறுத்தாச்சு. நம்ம இது வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாலாம் அரைக்கும் போது இந்த தேங்காய் பூ இருக்கு இல்லைங்களா, வதக்காத தேங்காய் பூவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ இந்த சேம் பேன்லேயே அடுத்தது நம்ம தாளிச்சிக்கலாம். ஸோ இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு கடுகு, உளுந்து, ஜீரகம், எப்பவுமே நான் மூணுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதாவது சாம்பார் வெங்காயம். இது வந்து ஒரு 10லேருந்து 12 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஒரு 1 மினிட் அப்படி வதக்கிடலாம்.
பாருங்கள் லைட் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வதக்கிடலாம். ஒரு கேரட் எடுத்திருக்கேன். இந்த கேரட்டையும் நம்ம சேர்த்துடலாம். அதையும் நம்ம வதக்கிடலாம். கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் ஒரு 1 மினிட் வதக்கிடலாம். பாருங்கள், அரை லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஸோ ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து கரைச்சிட்டு நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு தான் நான் சேர்த்துருந்தது புளி. பாருங்கள், நான் இதை வந்து ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ இந்த பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துடலாம். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இது குக் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இதுலேயே நம்ம வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதாவது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இது குக் ஆகணும். தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இதுவும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். பாருங்கள், இது கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா தோரம் பருப்பு. ஸோ இது வந்து அதாவது குக் பண்ணி கடைஞ்சி வச்சுருக்கிற தோரம் பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். உப்பு ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஏன்னா காய் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு அளவு குக் ஆகிருக்கு. 3/4 குக் ஆகிருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். 10 to 15 மினிட்ஸ். உப்பு ஏற்கனவே சேர்த்துந்து உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அதே மாதிரி இதே அதாவது கொதி வந்துருச்சு. இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஏற்கனவே 5 மினிட்ஸ் வச்சுருந்தோம். இந்த குக் ஆகிடுச்சு. பாருங்கள் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் அதாவது கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.